Hello, hi, welcome to our channel Easy Cooking the Kongu Style. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்ன எடுத்துருக்கேன், எக் 4 பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எடுத்துருக்கேன். அப்புறம் இன்னைக்கு வந்து மசாலா வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். தனியா எல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து இது வந்து தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மசாலா பவுடர் வந்து எல்லா சிக்கன் குழம்புக்கு வேறு கத்திரிக்காய் குழம்பு வேறு எந்த குழம்பு பண்ணாலும் நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த எக் கிரேவிக்கும் நம்ம இந்த பவுடர் போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதையும் சின்ன வெங்காயம் பூண்டு போடுறேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பில், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இஞ்சி. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர். இதுலேயே காரம் எல்லாம் போட்டு அரைச்சதுனால காரம் தனியாலாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே இதுலேயே இருக்கும். இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பவுடர் அரைச்சி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் வணக்கி இந்த பவுடர் போட்டு அரைச்சி குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆற விட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாய் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வரமிளகாய், கருவேப்பில், அது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், மசாலா பேஸ்ட், அதை வந்து போடணும். தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து எக்கு கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக துருவி நான் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இந்த கிரேவி. பாருங்கள், எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக சாப்பாடோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.